வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. மோடி 3.0 மூன்றாவது முறையாக நேற்று ஆட்சி அமைத்த பிறகு இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் ஒருபுறம். இதற்கு மத்தியில் 72 பேருக்கு தன்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் என்ன துறைகள் அப்படின்னு இந்த பதவிகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது ஒருபுறம். மற்றொரு புறம் அஜித் பவார் மத்திய அமைச்சர் கேட்குறாரு, இணையமைச்சர் வேணான்ட்டாரு. அதனால் அவங்க அவங்களுடைய கட்சி சார்பாக யாரும் பதவி ஏற்கலை அப்படின்னு டெல்லியிலேருந்து வரக்கூடிய செய்திகள். இதற்கு மத்தியில் சுரேஷ் கோபி இல்லை மத்திய அமைச்சர் தான் கேட்குறாரு, இணையமைச்சராக இருக்கிறதுக்கு நான் நடிக்க பெறுவேன்னு சொன்னார் அப்படின்னு வந்த முன்னுக்கு பின் முரணான செய்திகள். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கிறப்போ சபாநாயகர் பதவி எதிர்பார்த்து சந்திரபாபு நாயுடு காத்திருக்கிறார். 2 பேருக்கும் காமன் கேண்டிடேட்டாக யாராவது நிறுத்தணும் அப்படின்ற திட்டமும் இருக்கிறது பாஜகவிடம் அப்படின்ற பார்வைகளும் கேள்விகளும் டெல்லியிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஆரம்பத்திலேயே அக்னிபத்தை எதிர்த்து தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் நிதிஷ்குமார். இதற்கு மத்தியில் பாஜகவுடைய கனவு திட்டங்கள் பல இருக்கிறது. குறிப்பாக இந்த முறை தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டியிருக்கிறது, பொது சிவில் சட்டம் இதெல்லாம் இருக்கிறது. இந்த கூட்டணி கட்சிகளுடைய இந்த ஆதரவு இந்த விஷயங்களுக்கு எப்படி இருக்குன்ற கேள்வி இருக்குது. இதை தாண்டி எதிர்க்கட்சிகள் மிருக பலத்தோடு இந்த முறை நாடாளுமன்றத்துக்குள்ளே செல்லுகிறார்கள். எதிர்க்கட்சிகளுடைய ஆட்டம், குறிப்பாக காங்கிரஸ், திமுக இவர்களுடைய எதிர்ப்பும் எதிர்த்து சாதிப்பதும் எப்படி இருக்குன்ற நிறைய கேள்விகள் இருக்கிறது. கூட்டணி சர்க்கார் காத்திருக்கும் சவால்கள் என்ன விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய வலதுசாரி ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு எஸ் ஸ்ரீராம் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதேபோல திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு சரவணன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு SRS இப்ராஹிம் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு இப்ராஹிம் அவர்கள்ட்ட போயிடலாம் அப்படின்னு. திரு இப்ராஹிம், முதல்ல இவங்க ஆட்சி அமைக்க முடியுமான்னு கேள்வி எழுப்புனீங்க. ஆட்சி அமைச்சிட்டாங்க 3வது முறையாக. அமைச்சர்கள் பங்கீட்டில் துறைகள் எல்லாம் பிரச்சனை இருக்குன்னீங்க. பார்த்தீங்களா, ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோவாக வந்துட்டுருக்கு. அதை தாண்டி அமைச்சரவை கூட்டத்தை நடத்திட்டாங்க. முதல் திட்டங்கள், அதாவது விவசாயிகளுக்கான 6000 ரூபாய் கொடுக்கறது, 3 கோடி வீடுகள் எல்லாத்துக்கும் இப்போ சாங்ஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்தடுத்த நகர்வுகளை ரொம்ப எளிதாக கடந்து கொண்டிருக்கிறது என்டிஏ அரசு. ஆனால் சிக்கல் இருக்கும் அப்படின்லாம் காங்கிரஸ் சொன்னது. எங்க சிக்கல் இருக்கு? பாஜக கூட்டணியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு பாஜக தனிப்பெரும்பான்மை கட்சியாக இன்றைக்கு வெற்றி பெறவில்லையோ அன்னையிலிருந்தே சிக்கல் ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கு இவர்கள் சொல்வது போல பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும், அக்னி வீர் திட்டமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் சிறப்பு அந்தஸ்தாக இருக்கட்டும், இதெல்லாம் இன்றைக்கு அவர்களுடைய பெரும்பான்மையாக பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே இன்றைக்கு வற்றிருக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. இப்போ பாஜகவுடைய கூட்டணி என்பது ஒரு மைனாரிட்டி கூட்டணி. இந்த பாஜக இன்றைக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட இன்றைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமையில் தான் எதெல்லாம் நினைத்தாலும் இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டத்தெல்லாம் 2019 வெற்றி பெற்றாரோ செய்து வந்தாரோ அதே மிருகபலத்துடைய எம்பியை கொண்டு இந்த முறை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த முறை செய்ய முடியாது. காரணம், 2019 அவர்கள் இருந்த எம்பியுடைய கணக்கெடுப்பு வேற. இந்த முறை அவர்கள் கூட்டணி கட்சியோட தான் இந்த முறை ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. பெரும்பான்மை கட்சி ஆட்சி அமைக்க முடியல. அப்ப எல்லா இடத்திலையும் அவர்கள் சட்டவிரோதமாக மக்கள் விரோதமாக இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் ஏற்றும் போது அங்கங்க இருக்கக்கூடிய மாநில பிராந்திய கட்சிகள் எல்லாமே கண்டிப்பாக பாஜகவுக்கு கடிவாளம் போடும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. முன்பு இருந்த மோடி அமித்ஷா, அதே மோடி அதே அமித்ஷா அதே துறைகள் கூடுதலாக கூட்டணி கட்சிகளை அகாமடேட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பேரளவுக்கு என்டிஏவா இருந்தது, இன்று உரிமையோடு துறைகளை வைத்திருக்கக்கூடிய என்டிஏவா இருக்கு. அதே சர்க்கார் தான் நடக்க போகுது. இல்லை, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்களேன். இந்திய நாட்டு பிரதமர் 400 பார் அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த ஃப்ரேம் ஏன் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னா, நாங்கள் தனிப்பெரும்பான்மையாக இந்த முறை ஆட்சி அமைப்போம். அவர்களுடைய திட்டம் எல்லாம் இப்போ இந்திய நாட்டு உள்துறை அமைச்சர் அவர்கள் என்ன சொன்னார், 370 ஆர்டிக்கலை நாங்கள் கண்டிப்பாக கைவிட மாட்டோம். சட்டமன்ற தேர்தலை இங்கே நடத்த முடியல, அது வேற பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கு ஒவ்வொரு திட்டமும் எந்த திட்டமெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இடையூறாக இருக்கிறதோ, எந்தெந்த மாநிலமெல்லாம் பாஜக கூட்டணியுடன் இருக்கிறதோ அந்த மாநிலமெல்லாம் கண்டிப்பாக இந்த முறை பாஜகவிற்கு அழுத்தம் தந்து அந்த சட்டங்களை எல்லாம் வரிவரை செய்ய வைப்பாங்க, திருத்தம் செய்ய வைப்பாங்க. அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு பீகாருடைய சாதிவாரி கணக்கெடுப்பு
அவங்க அக்செப்ட் பண்ண சொல்றாங்க, அக்னிவீர் திட்டத்தை அவங்க வந்து மறுபரிசீலனை செய்ய சொல்றாங்க, சிஏஏ திட்டத்தை மறுபரிசீலனை சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பிஜேபியோட லாங் டர்ம் அஜெண்டா இல்ல. நீங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதெல்லாம் செய்து முடிப்போம் சொல்லி வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்ட அந்த சட்டங்களை எல்லாம் இன்றைக்கு பாஜக நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைவேற்றுவதற்கு பாஜக கூட்டணி கட்சிகள் ஒத்துக்கொள்வதில்லை. அப்புறம் எப்படி நீங்க வந்து இந்த முறை பாஜகவுடைய மோடி 3.0 நீங்க சொல்ல முடியும்? அதுதான் சொல்றோம், மோடி மைனாரிட்டி பாஜக. இந்த முறை வந்து பாஜக என்பது மைனாரிட்டி பாஜக தான். கூட்டணியோட சேர்ந்திருக்கனால தான் அவங்க மெஜாரிட்டி, இல்லைன்னா அவங்க மைனாரிட்டி பாஜக. இந்த முறை அவர்கள் நினைத்தவாறெல்லாம் தன் அசைக்கும் கண்ணசைவுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அங்க இருக்கக்கூடிய எம்பிகளும் ஒத்திசி இசைந்து போவார்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நாடாளுமன்றத்தில் அது போல சாட்சிகள் அரங்கேறாது, அது போல காட்சிகள் அரங்கேறாது. இந்த முறை இந்திய நாடாளுமன்றத்தில் எல்லா சட்டங்களுமே விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டதா அதுக்கப்புறம் சட்டமாக்கப்படும். அப்படி இருக்கும்போது இந்திய நாட்டு பிரதமருடைய தி பேஸ் அஜெண்டான்னு சொல்லுவாங்கல்ல, அது எதுவும் நிறைவேற்றப்படாது. கேட்போம். திரு குமரகுரு அவர்கள் பாஜக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் இணைந்திருக்கிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு குமரகுரு, பழைய ஆட்சியில் 2 முறை இருந்த வேகம் இந்த முறை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. வேகத்தடை நிறையா வந்துருச்சு. கூட்டணி கட்சி போடும், எதிர்கட்சி போடும், விவாதங்கள்லாம் இடம்பெறும். பழைய மாதிரி இருக்காது. குறிப்பாக அவங்க சொல்றது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்துட முடியுமா, சாதிவாரி கணக்கெடுப்பு, அக்னிபத்து, இதெல்லாம் கூட்டணி கட்சியை எதிர்ப்பு தெரிவிப்பாங்களே சார்? குறைந்தபட்சம் நாகரிகமாக என்ன சொல்கிறேன்னா, 2004 148 சீட்டு வந்தாங்க காங்கிரஸ், அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்க. 2009 வந்து 202, சரி 26 அதை கம்ப்ளீட் பண்ணாங்க. எங்கேயாவது பாஜக இது ரொம்ப நாள் நிற்காது, இந்த வண்டி ஓடாது, பிரேக் எங்கிட்ட இருக்குது, பிரேக் திமுக இருக்கு, அவங்கள்ட்ட இருக்குது, இழுத்து பிடிக்கும், லெஃப்ட்ல ஓடும், எங்கேயாவது சொல்றது பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பிரேக் இல்ல. கூட்டணி உங்க கூட்டணி கட்சி தான் சார் பிரேக்கே வச்சிருக்கு. இல்லைங்க, அப்ப திமுக பிரேக் வச்சிருந்தா, ஆக்சிலேட்டர் யார் வச்சிருந்தாங்க? இந்த மாதிரி ஒரு நாகரிகமற்ற ஏதாவது ஒரு விமர்சனத்தை பார்த்துருக்கீங்களா? எங்கள்கிட்ட இருந்து ஆட்சி நடத்துங்க, கூட்டணி ஆட்சி நடத்துங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்றோம். இப்போ இல்ல, இது எப்படி நாகரிகமற்ற விமர்சனம் ஆகும்? இது வந்து இல்லைங்க, முதல்ல இருந்து என்ன சொல்லணும், இதுவரை மோடி அமித்ஷா தனித்து செயல்பட்டாங்க. இன்னைக்கு கூட்டணியை கலந்தாலோசிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. என்ன பிரச்சனைனா 95 மார்க் எடுத்தா அந்த பிரச்சனை தான். கிளாஸ்ல ஒரு 80 எடுத்தா போட்டு தொலைச்சு எடுக்கிறீங்க. 15 எப்படி குறைஞ்சிச்சு, 15 எப்படி 35 எடுத்து ஃபெயில் ஆனாங்க. 45 எடுத்த உடனே ஓரண ரோட்ல நான் பாஸ் ஆயிட்டேன். சரிப்பா இருக்கட்டும் பண்ணா, நீ ஃபெயில் ஆயிட்டேன்றா. எப்படின்னா 5 மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா சரி இருந்துட்டு போகுது. 2 கட்சியை நாங்கள் கேட்டு கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டமா? 22 கட்சியை வச்சு மன்மோகன் சிங் ஓட்டினாராம், அது ஒரு தப்பு இல்லையா? அப்போ நாங்கள் எதுவும் கேட்கலையா? அப்போ என்னன்னா நடத்துறது யாருன்னு பாருங்க, மோடி அவர்கள் நடத்துறாரு. முதல்ல இருந்து என்ன சொன்னாங்க, நீங்களே சொன்னீங்க, அந்த 2004 கவர்மெண்ட்ல அவங்க வந்து கம்யூனிஸ்டுகளுடைய எதிர்ப்பால அவங்க வந்து மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்களா இல்லையா? அந்த ஆபத்து இல்லைன்னு சொல்லுவீங்களா இந்த ஆட்சிக்கு? நீங்க என்ன வேணா ஆபத்து வச்சுக்கோங்க, உங்க ஆசை என்னென்ன இருக்கு எழுதி கொடுத்துருங்க. இந்த 5 வருஷத்துல உங்களால் நடக்க முடியாது, ஓட முடியாது, அமித்ஷா ஒரு மாதிரி பாக்குறாரு, மோடி முகம் இருண்டு, என்ன வேணா சொல்லுங்க, ஆட்சிக்கு வருவோம்னு சொன்னோம், வந்துட்டோம். 3.0 வந்துட்டோம். இப்போ என்ன சொல்றீங்க? சார் சோபார் எங்க சார் கேக்குறாரு சார்? எங்க எல்லாரும் தான் அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு எடப்பாடி சொன்னார் 40-40 எங்க போச்சு? எங்க ஒரு கட்சின்னா, ஒரு கொள்கைன்னா, ஒரு தேர்தல்னா சொல்றது தான் அது. அது எங்கன்னு கேக்குறீங்களா? அவங்க சொந்தம் வந்துருச்சா? தனியா ஆட்சி அமைப்பு நாங்க வந்துட்டாங்களா? அவங்க 99 தாங்க. இப்போ 3 டிஜிட் போல காங்கிரஸ், நல்லா புரிஞ்சுங்க, 3 கூட போல 99 நிக்குது அங்கே. ஆனா அவங்க போட்டியிட்டது எவ்வளவு? 300ல. ஆமா, ஒரு சுயேட்சை வந்து அதெல்லாம் அந்த கதையெல்லாம் அதெல்லாம் இல்ல. 325 சீட்ல நின்னு 99 எடுக்கிறாங்க. 30% எடுத்தவங்க மேலையும் கீழையும் குதிக்கிறாங்க. நாங்க 240 எடுத்துருக்கோங்க, கிட்டத்தட்ட 65% வாங்கியிருக்கோம். எங்களை பார்த்தா என்ன தெரியுங்களா, பலம் வாய்ந்த 2 பேரா இப்படி பலம் குறைந்திருக்காங்கன்னு அவங்க ஆதங்கப்படுறாங்க. அவங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. நீங்கள மோடி அவர்கள் இப்படி பார்த்தாங்க. ஆதங்கத்துல ஜனநாயக மாண்புகள் காக்கப்பட்டிருக்கு. 100க்கு 100 எடுத்தா எப்படி நடந்துக்குவாங்க, 80 எடுத்தா எப்படி நடந்துக்குவாங்க, அதுதான் ஜனநாயகத்தினுடைய வலிமை அப்படின்னு எதிர்க்கட்சி சொல்றாங்க. இப்ப டெவில்ஸ் அட்வொகேட் நான் மாத்தி சொல்றேன். இத்தனை நாளா மிக பெரிய பலத்தோட இஷ்டத்துக்கு ஆண்டீங்க, இப்ப 2 பேர் கடிவாளம் போட்டிருக்காங்க, எங்களுக்கு சந்தோஷம் சொல்ல வேண்டியது காங்கிரஸ் அப்படிதான் சொல்றாங்க. இல்லையே சார், எங்க வேலையை அவங்க பாப்பாங்க. அப்படி சொல்லல, அப்படி சொல்லல. இது 2 போய்டும். இவங்க 2 பேரும் இழுக்கிறதுல அவங்க ரொம்ப நாள் நிக்காது. பாருங்க பார்லிமெண்ட்ல என்ன ஆகுது பாருங்க. அப்படி இல்ல, கடிவாளம் போட்டுக்கிறதா தான் சொல்லுங்க. ஒரு நிமிஷங்க, ஆரோக்கியமான கருத்து நல்லா இருக்குங்க, நல்லா போயிட்டு இருக்குன்னு முதல்ல அமைச்சரவை நீடி போடுறதுல பயங்கர சிக்கல் இருக்குமா?
அவர் சந்திரபாபு நாயுடு என்ஓசி கொடுத்தாதான், அவர் நிதிஷ்குமார் கொடுத்தாதான் நாங்கள் எல்லாம் ஆரம்பிக்குமா சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் பழைய போர்ட்ஃபோலியோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் அப்படியே அமைதியா இருக்காங்க. இப்போ இன்னும் என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் பாருங்க, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, எங்களோட அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குல்ல, அதை யாராலும் கெடுக்க முடியாதுங்க. எங்க மோடி அவர்களை பொறுத்து காம்ப்ரமைஸே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் அவங்க என்ன ஆதங்கப்படுறாங்கன்றது நான் வேணா ஒரு விஷயம் பார்க்குறேங்க. 22 பேர் வச்சு ஆட்சி செஞ்சோம். எல்லாரும் கொள்ளடிக்க விட்டார் மன்மோகன் சிங். அவருக்கு தேவை 5 வருஷம் இருக்கணும்னு. ஆனா இவர் அப்படி இருக்க மாட்டாரு. எத்தனை வழக்குகள் உள்ள போனாங்க? எதுங்க எத்தனை வழக்குகள் உள்ள போனாங்க? 2009 கவர்மெண்ட் நீங்க சொல்றீங்க. பல வழக்குகள் போடப்பட்டது. அப்ப நீங்க எத்தனை வழக்குகள் உள்ள போனாங்க? எத்தனை வழக்கு நிரூபிக்கப்பட்டது? இப்போ அப்பீல் பெண்டிங் இருக்குங்க. 2G பெண்டிங் இருக்கு, நிலக்கரி ஊழல் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு. நீங்க நம்ம நாட்டு சட்டத்துல ஏன் டிலே ஆகிறத போய் காரணமா சொன்ன அர்த்தம். ஆனா அப்ப எந்த உச்சநீதிமன்றம் அது தப்புன்னு சொல்லிச்சா, முகாந்திரம் இல்லைன்னு சொல்லிச்சா? நேத்து என்ன சொன்னீங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னாரு ஒரு உதாரணம். சரி விடுங்க, அரவிந்த் ஆதாரத்துக்காக காத்திருந்தேன்னு சொன்னார். சரி ஒரு நிமிஷம். அரவிந்த் கெஜ்ரிவால் சிறப்பு நீதிமன்றம் சொல்லிருங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொன்னாரு? நான் உள்ள போயிட போறேன், என்ன தயவு செய்து காப்பாத்துங்க அப்படின்னாரு. நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க? அன்னைக்கு இதே தந்தி டிவில சொன்னாங்க தெரியுங்களா, சிங்கம் வெளில வந்துருச்சு 7க்கு 7ன்னாங்க. நான் அப்பயே இதே தந்தி டிவில சொன்னேன், வரட்டுதுங்க, வர்றது எங்களுக்கு நல்லதுங்க. இந்த சிங்கம் வெளியில வந்து 2 சுத்திட்டு போனா தான் திருப்பி 7 எங்களுக்கு வரணும்னு வந்துருச்சு. சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கும் அவங்க பெண்டிங் தான் வச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு முகாந்திரம் இல்லையே. கேட்போம் திரு சரவணன் அவர்கள்ட்ட. ஜஸ்ட் பாஸ் எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே சார், 80 மார்க் எடுத்திருக்கோன்றாங்க. 80 மார்க் எடுத்தவங்க எப்படி அடுத்த லெவல் போறதுன்னு தெரியாதா? ஏன்னா ஏற்கனவே 100 மார்க்லாம் எடுத்து 2 முறை ஆட்சி பண்ணியிருக்கோம், இப்போ 80 மார்க்கு, அதனால ஆட்சி முடிச்சிருவோம் அப்படின்றாங்க. இது ஒரு நம்முடைய தேர்தல் ஒரு எக்ஸாம் மாதிரி இலகுவான விஷயம். இது 90 மார்க்கு 80 மார்க்குக்கான விஷயம் அப்படின்னா எல்லாமே சரிதான். ஆனா இவங்க கொடுக்கக்கூடிய அந்த கம்பாரிசன் சரியான கம்பாரிசனா இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும், தனித்தன்மையோட ஒரு மெஜாரிட்டி வேணும் அப்படின்னா 272. பாஜக தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வந்துச்சு, நாங்க மெஜாரிட்டியை வாங்கிடுவோம், மெஜாரிட்டியை கொண்டு வந்துருவோம் அப்படின்னாங்க. இவர்களுடைய தவறான மோசமான ஆட்சியால அந்த மெஜாரிட்டி போயிடுச்சு. பாஜகவிற்கு மெஜாரிட்டி கிடையாது. இதுவே ஒரு தர்மப்படி நியாயப்படி நடக்கக்கூடிய ஆட்சி அப்படின்னா, நான் தேர்தலிலே தோற்றுவிட்டேன்னு சொல்லி அவருடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு போயிருப்பாங்க. இது திரு ராஜீவ் காந்தி அவர்கள் இதை செய்தார். 1989 செஞ்சாரு. even though he single largest party இருந்தாலும் மெஜாரிட்டி இல்ல, so the mandate is against me என்று திரு ராஜீவ் காந்தி அவர்கள் அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய உரிமையை கோரவில்லை. ஆனா காங்கிரஸ் 140 வச்சு ஆட்சி அமைச்சிருக்கேன் சார். கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் கார்கே கொஞ்சம் இருங்க. இப்போ பாஜக என்ன அப்படின்னா, பதவி வெறி பிடித்தவர்கள். அந்த அதிகார போதையில, பதவி ஆணவத்துல ஊறி திளைத்தவர்கள், பதவியை விட்டு விலக மனமில்லாமல் திரு சந்திரபாபு நாயுடு காலில் விழுந்து, திரு நிதிஷ்குமார் காலில் விழுந்து இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வச்சிருக்கோம் சார், தமிழ்நாட்டுல மெஜாரிட்டி வச்சிருக்கோம். இல்ல சார், இன்னைக்கு மோடி ஆட்சி அமைக்கிறேன் கூட்டணி இல்லாம வின் பண்ண கூட்டணி இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்குமா சார்? எங்க சார் நம்பர்? இல்ல இப்போ கார்கே, இதை விட முக்கியமா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் வருவோம். ஏன் இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி? ஏன் இப்போ ஒரு கேள்வியை சொன்னாரு, 2004 ஆட்சி அமைச்சாங்க நாங்க அப்படி சொல்லி. ஏன்னா நீங்க சொல்ல முடியாது, ஏன்னா அது கொள்கை கூட்டணி. இங்க என்ன பண்றாங்க, இது கொள்கை கூட்டணியா? கொள்கை முரண். இப்படிப்பட்ட கொள்கை முரணோடு இந்த கூட்டணி எவ்வளவு நாள் ஓடும்? இது இந்தியாவிற்கு நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்கிற ஒரு சின்ன கருத்து. 2 உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அங்க ஆந்திராவில் இஸ்லாமியர்களுக்கு 4% இடஒதுக்கீடை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பிரதமர் இந்த கடந்த 2 மாத காலமாக என்ன பிரச்சாரம் பண்ணாரு? இந்து முஸ்லிம், இந்து முஸ்லிம், இந்து முஸ்லிம், முஸ்லிம்களுக்கு வாரி கொடுத்து விடுவார்கள், வாரி கொடுக்கிறார்கள், உங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி மத துவேஷத்தின் அடிப்படையில ஒரு அருவருக்கத்தக்க பிரச்சாரத்தை செய்தார். இன்னைக்கு 4% இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி அந்த கட்சி சொல்லுது. எதிர்த்து கேட்க திராணி இருக்கா? எதிர்த்து கேட்க தெம்பு இருக்கா? 4% இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறாங்க, இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், உங்கள் ஆதரவு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் இருக்கா இங்க பாஜகவிற்கு? ஒரே நிமிஷம், இன்னொரு கருத்து. திரு நிதிஷ்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு, அங்க என்ன செய்தார்? சாதிவாரி கணக்கு ஆய்வை முதல்ல செஞ்சாங்க. அதற்கு
பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. உச்சநீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கிட்டு வந்தாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி ஆய்வை நடத்தி அங்க வந்து 50% இருந்த இடஒதுக்கீட்டை 65% உயர்த்தி இருக்கிறார். பாஜக செய்யுமா? சாதிகளே இல்லையே இந்தியாவுல. ஆண் சாதி பெண் சாதி தானே பேசினாரு பிரதமர். அதே போல கேசி தியாகி என்ன சொல்றாரு? அக்னிவீர் ஸ்கீம் கண்டிப்பாக மாற்றியாக வேண்டும், இளைஞர்களுடைய வாழ்வை பாதிக்கக்கூடிய திட்டம்ன்றாரு. அந்த திட்டத்தை தான் பாஜக தலையில தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு 28 சீட். ஒரே நிமிஷம் இருங்க சார். 28 சீட் அவங்க 2 பேருக்கும். அவங்க 2 பேரும் இல்ல அப்படின்னா இவர்களால ஆட்சியில நிக்க முடியாது பாஜகவால. அவங்க என்ன கேக்குறாங்க? எங்களுக்கு ஸ்பீக்கர் சேரை கொடுத்துருங்க. ஏன்னா ஸ்பீக்கர் சேரை வச்சு கட்சியை உடைச்சு எல்லாத்தையும் டிஸ்குவாலிஃபை பண்ணுவீங்க, இல்ல டிஸ்குவாலிஃபிகேஷனை ஹோல்ட் பண்ணுவீங்க. ஸ்பீக்கர் பதவி எங்க கிட்ட இருந்தா போதும், எங்களுக்கு என்ன செய்ய தெரியும்னு சொல்லி அரசியலிலே பழம் தின்னு கொட்டை போட்ட திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் திரு நிதிஷ்குமார் அவர்களும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குதுன்னு பாப்போம் இன்னும் 6 மாசத்துல. ஓகே, கேப்போம் திரு எஸ்.எஸ். ஸ்ரீராம் அவர்கள். ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். பதவி வெறி பிடித்து ஆசை பிடித்துட்டார்ல. 2009 இங்க இருந்து டெல்லிக்கு போயிட்டு உள்ள பேசிட்டு வெளில வந்த உடனே டிஆர் பாலு சொன்ன வார்த்தை தெரியுங்களா? மை பிலவட் லீடர் ஹஸ் டிசைடட் டு கிவ் சப்போர்ட் ஃப்ரம் அவுட் சைட் அப்படின்னாரு. முதல் நாள் பிரணாப் முகர்ஜி வந்தாங்க, எல்லாம் பார்த்து பேசினாங்க. அடுத்த நாள் சாயங்காலம் டெலிகம்யூனிகேஷன் கொடுத்துட்டீங்களா, அப்ப சப்போர்ட் பண்றேன்னாங்க. இது பதவி வெறியா? நாங்கள் பண்றது பதவி வெறியா? மக்கள் முடிவு செய்வாங்க. 6 மாசத்துல மக்கள் முடிவு செய்வாங்க எது பதவி வெறிட்டு. உங்களுடைய பதவி வெறி தெரிஞ்சுதான் இங்க தமிழ்நாட்டுல ஓட ஓட விரட்டி இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவே ஓட ஓட விரட்டி இருக்கிறார்கள். 18%. இது நிதிஷ்குமார் அவர் சொன்ன மாதிரி ஜாதி வாரி கணக்கெடுப்பா இருக்கட்டும், அதை தாண்டிய அக்னிபத்தா இருக்கட்டும். இங்க சந்திரபாபு நாயுடு அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு 4% இடஒதுக்கீடு, அது தேர்தல் பிரச்சாரத்திலேயே எதிரொலித்தது. இப்படி முரண் மூட்டைகளை கொண்டு எப்படி பயணம் நடக்கும் இந்த 5 வருஷம்? எனக்கு இண்டி கூட்டணி டீமை நினச்சாலே எனக்கு ரொம்ப கவலைப்படுறதா சிரிக்கிறதானே தெரிலங்க. அவங்களும் எப்படிலாமோ ட்ரை பண்ணாங்க, ஆட்சிக்கு வந்துடுவோன்னாங்க. அப்புறம் கவர்மெண்ட் மெஜாரிட்டி வந்த உடனே சந்திரபாபு நாயுடு மிஸ்டர் அமித்ஷா அவர்களை ஹோம் மினிஸ்டராக இருக்கக்கூடாதுன்னு இது செக் வைக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, என்னெல்லாம் பேசினாங்க. இப்போ லிஸ்ட்டை பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கா? நிதிஷ்குமார் பார்லிமெண்ட்ரி அந்த இதில் என்ன பேசினார்? அந்த கம்பைன்ட் ஹாலில், நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் செய்யுங்கள், உங்களுடன் நான் உறுதுணையாக நான் நிற்கிறேன். ஏதோ கொஞ்சம் பேர் இங்கே அங்கே வின் பண்ணிட்டாங்க, அடுத்த வாட்டி அவங்களும் காணாமல் போவாங்க. இந்த வார்த்தைகள்லாம் சொன்னது நிதிஷ்குமார். அதே தான் திரு சந்திரபாபு நாயுடு. இந்த காலத்தில் இந்த பிரதமரை நாம் இழந்தோம்னு சொன்னால் நாடு முன்னேறாதுன்னு சொன்னது சந்திரபாபு நாயுடு. ஸோ பாவம் இண்டி கூட்டணி மேல தலையில கரிய போட்டு 2 பேரும் இங்கே உட்கார்ந்தாங்க. இன்னைக்கு ஒரு நிமிஷம், ஒரு பழைய நினைவு. ஒரே நிமிஷம் பிரதர். ஏன் நிதிஷ் எனக்கு ஏன் ஜித்தன் ராம் மஞ்சி பதவியை கொடுத்தாரு? எனக்கு மோடி பிரதமராக கூடியது விரும்பாம கொடுத்தாரு. 2004 2005 ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் நடந்தது. அப்ப எங்க போச்சு உங்க மானம் எல்லாம், உங்க ரோஷம் எல்லாம்? தமிழ்நாடு மக்கள் தான் உங்களை எலெக்ட் பண்ணலையே, நீங்க பேசாம போக வேண்டியதானே. அன்னைக்கு ஏன் காங்கிரஸையும் பிஎம்கே வச்சு நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்துனீங்களே, அப்ப நல்லா இருந்துச்சா? அது பதவி வெறி இல்லையா? அது பதவி போகமா இல்ல மோகமா? நீங்க வந்து பாஜக சொல்றீங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் மக்கள் பார்த்துட்டாங்க. யாரு பதவி வெறி, யாரு பதவி போகம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு வரும்போது ஒரு ரூலு, மிச்சவங்களுக்கு வரும்போது இன்னொரு ரூலுன்றதெல்லாம் மக்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க உங்களுக்கு என்னங்க இன்னைக்கு உங்களுக்கு என்ன முரண்பாடுகள் இந்திய கூட்டணியில் இல்லையா என்ன? இங்க ஒருத்தர் பேசுறது, கேரளால போய் ராகுல் காந்தி எம்பிக்கு லாயக்கில்ன்றது, கொஞ்சம் அப்படியே டெல்லி போனா பஞ்சாப் போனா நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் முறைக்கிறது, வெஸ்ட் பெங்கால் போனா இதெல்லாம் உங்களுக்கு முரணா தெரியலையா? இங்கேயும் முரண்கள் இருக்கு, அது இல்லன்னு இல்ல. கான்ஸ்டிடியூஷன் படி ரிலிஜியஸ் ரிசர்வேஷன் இருக்கா இல்லையா? அம்பேத்கர் ஆனவனா தூக்கிட்டு வந்துருவீங்களே, ரிசர்வேஷன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காரு அம்பேத்கர். மத ரீதியாக உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரா? இல்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கா நீங்க கொடுக்கணும்னு? அததான் பிரதமர் சொல்றாரு. எதா இருந்தாலும் அதை இவர்கள் எதை வேணா பேசலாம். தமிழ்நாட்டுல யாரோ ஒரு சாதியை ஒழிச்சார் நீங்க 60 வருஷமா பிரகடனம் பண்றாங்களே. இப்ப சரவணன் சாதி இருக்குன்னு அப்படியே ஒரு செகண்ட் கத்துறாரு. அப்ப 60 வருஷமா நீங்க எல்லாம் போய் சொல்லியிருந்தீங்களா? தமிழ்நாட்டுல ஜாதியை ஒழித்த மாமனிதர் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னீங்களே, அப்ப ஜாதி எல்லாம் ஒழியல் தானே? இதுதான் எல்லாரும் சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு வேணுங்கிற போதெல்லாம் கன்வீனியன்ட்டா மாத்தி கோல் போஸ்டர் தள்ளி வச்சிருவீங்க. நம்ம காங்கிரஸ் நண்பர் சொல்றாரு, அவங்க 89 இருந்து ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி வாழ்க்கையில வாங்கினதே இல்லைங்க. அவங்களோட மேக்சிமம் 232 திரு நரசிம்மராவ் வாங்கினது, அது கூட நரசிம்மராவ் அவர்கள் வாங்கினது.
இவர்கள் மேக்சிமம் 145 அதுக்கு மேல வாங்கல. 206 திரு மன்மோகன் சிங் அவர் தானே வந்திருக்காங்க. இங்க 2 முறை இங்க 2 பேர் அது அன்னைக்கு இந்திரா காந்தி அவர்களுடைய மறைவால் கிடைத்த வெற்றி. அப்பயும் அது 89ல கிடைக்கல. அதே 400 வாங்கின ராஜீவ் காந்தி ஏன் 89ல அவரால் வாங்க முடியல? சோ அது ஒரு அனுதாபத்தை அந்த அனுதாபத்துல வாங்கின 400 இன்னைக்கு வாங்குற 400 வித்தியாசம் இருக்கு. சொல்லிடலாம் கொஞ்சம் இவர்கள் கொஞ்சம் பேசுறேன். இல்ல 1984ல நாங்க பேசுறோம் கொஞ்சம் இருங்க. 1984 பாஜக எங்க இருந்துச்சுன்னு கேக்குறேன். 2 வந்திருக்கோமே அதுல வந்து சந்தோஷமா சொல்றேங்க. 2 இருந்தது. இன்னைக்கு நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? யூபி அரசாங்கம் 10 வருஷத்துக்கு அப்புறம் யூபி அரசாங்கம் 10 வருஷத்துக்கு அப்புறம் வாங்கின ஓட்டு 44 வாங்கின எம்பி 44 அதே 10 வருஷம் முடிஞ்ச உடனே வாங்கின எம்பி 240 யார்கிட்ட இருக்கு ஆதரவு? மக்கள் கிட்ட இருக்கா? யார்கிட்ட இருக்கு? ஆட் பண்றேன். இப்ராஹிம் கேள்வி மட்டும் பிரதர், நான் கேக்குறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் நேரடியாக இந்திய நாட்டு பிரதமரை பார்த்து தெள்ள தெளிவாக 16 ஏப்ரல் 2019 சொல்றாரு, மோடி has systematically destroyed the prestigious institution of India. இது சொன்னது சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான். இன்னைக்கு என்னமோ சந்திரபாபு நாயுடுகள் ஆகா ஓகோன்னு புகழ்ந்துட்டாருன்னு பேசாதீங்க. இந்தி கூட்டணியில 18ல இந்தி கூட்டணியில இல்ல உங்கள்ட்ட ஒரு கேள்வி வச்சிருக்கேன். இதுக்கு அவர் பதில் சொல்லுங்க. இந்தி கூட்டணியில ஒருத்தர் ஊழல்வாதிகள் சொன்ன பட்டியலை காட்டுமா? ஒரே ஒரு கேள்வி இல்ல ஊழல்வாதிகள் கூட்டணியில எல்லாரும் சொன்னீங்களே அந்த பட்டியலை நான் படிக்கட்டுமா? ஒரே ஒரு கேள்வி மட்டும் முன்வைங்க திருப்பி. ஸ்ரீராம் ஒரே ஒரு கேள்விதான். ஒன்னு கேட்டீங்கன்னா சிறப்பு அந்தஸ்துக்கான தகுதியை வரையறை பண்றதுல 2018லேயே 14வது நிதிக்குழுல அருண்ஜேட்லி அவர்கள் ஆந்திர மாநிலம் வரவில்லை என்று சொல்லிவிட்டார். இன்றைக்கு அந்த வார்த்தையை நேரடியாக சந்திரபாபு நாயுடுவிடமோ இல்ல ஆந்திர பிரதேஷ் மக்களிடமோ சொல்வதற்கு இந்திய நாட்டு பிரதமருக்கோ உள்துறை அமைச்சருக்கோ திராணி இருக்கா? தெம்பு இருக்கா? இல்ல சொல்லி கேட்க முடியும். சிறப்பு மாநில அந்தஸ்து 5 வருஷம் கேட்கணும். பிராக்டிகலா இல்ல திராணி இருக்கா தெம்பு இருக்கான்னு இன்னும் 5 வருஷம் கேட்கணும். இன்னைக்கு மட்டும் கேட்காதீங்க. 5 வருஷம் கேட்டுனே இருக்கணும். அதே திராணியும் அதே தெம்போட பேசினே இருப்பார் பிரதமர். ஒரு நிமிஷம் 6 மாசத்துல சந்திரபாபு நாயுடு மாற மாட்டாருன்னு சொல்ல முடியுமா? 2018ல நிதிஷ்குமார் மாற மாட்டாருன்னு இந்தி கூட்டணியில எல்லாரும் இந்தி கூட்டணியில 6 மாசத்துக்கு முன்னாடி நிதிஷ்குமார் இந்தி கூட்டணி எல்லாம் இந்தி கூட்டணியிலே இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? இந்தி கூட்டணியில இருந்து பாஜக பக்கம் வர மாட்டாங்க உங்களால சொல்ல முடியுமா? பாஜக வந்தா மட்டும் வாங்குனது உங்க கூட்டணி மட்டும் போனாலும் ஜனநாயகமா? நீங்க வந்து இல்ல நீங்க வந்து பாஜக பத்தி பேசுறீங்க. நிதிஷ்குமாருக்கு குடுத்தீங்களே உங்களை தூக்கி போட்டாரா இல்லையா? சந்திரபாபு நாயுடு உங்களுக்கு ஸ்பெஷல் தரணும்னாங்க. தூக்கி போட்டாரா இல்லையா நாயுடுவும் நிதிஷ்குமாரும்? போய் எங்க போய் மூஞ்சி வச்சுப்பீங்க? ஒரு நிமிஷம் கேட்போம். திரு சரவணன், இப்ப இருக்கக்கூடிய 2 பேர் வெளியே போயிருவாங்கன்றீங்க. ஏன் இந்தியா கூட்டணியில் இருக்கவங்க பாஜக கூட போகக்கூடாது, போக மாட்டாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். இல்ல பாஜக வந்து அப்படிதான் ஆட்சியை பிடிக்க முடியும். மக்கள் மனதிலே இருந்து வெற்றியை அவர்களால் பெற முடியாது. இப்படி எவனையாவது உடைச்சி ஏதாவது பணத்தை அன்னைக்கு தார்மீக எங்க போச்சு? எங்க பாஜக கேட்டாருல்ல சரவணன், அன்னைக்கு 2000 தார்மீக எங்க போச்சுன்னு கேளுங்க. கார்கே நான் பேசலாமா? எஸ் சரவணன். இல்ல நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. ஓடாதீங்க சரவணன். இல்ல அவர் பதில் சொல்வார். நீங்க திராணி இருந்தா இதுக்கு பதில் சொல்லுங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட் நீங்க நடத்துனீங்களே அது எந்த தார்மீக முறைன்னு சொல்லுங்க. திராணி இருக்கா உங்களுக்கு? ப்ளீஸ் சரவணன் மட்டும். என்ன அப்படின்னா இந்தியா கூட்டணியில இருந்து யாரையாவது புடிச்சிட்டு போக முடியுமான்னு கேக்குறீங்க. இந்திய மக்கள் வந்து அதுக்கு தானே எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னார் 277 எம்எல்ஏக்களை 5000 கோடி ரூபாய் செலவு செய்து வாங்கியிருக்காங்க கடந்த 10 ஆண்டுகள். நாங்க இந்திய மக்கள் அதற்கு எதிராக தானே சார் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால தானே மோடியே ட்ரெயிலிங்னு வந்துச்சு. இருக்கிறதுலே அந்த தலைவர்களிலேயே ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சவர் யாருன்னா திரு மோடி அவர்கள் தான். சோ இப்படி மக்கள் வந்து அவர்களுடைய எதிர்ப்பை எப்படியெல்லாம் பதிவு செய்ய முடியுமோ, பாஜகவுடைய அந்த ஆணவ ஆட்சிக்கு எப்படியெல்லாம் எதிர்ப்பை பதிவு செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்ப இவர் என்ன சொல்றாரு, 2006 ஆட்சியை பத்தி பேசுறாரு. அவருக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் தெரியல. அதுதான் சொல்றேன். இந்த ஆர்எஸ்எஸ் காரர்களை வந்து ஆர்எஸ்எஸ் காரர்கள்னு போட்டு அவங்க சுய
ரூபத்தோட வர சொல்லுங்க. அவங்கள வந்து அரசியல் விமர்சகர் இவரு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்னு போட்டு கொண்டு வராதீங்க. ஏன்னா அவங்களுக்கு பொலிட்டிக்ஸ் தெரியாது, கமெண்டரியும் தெரியாது. ஒரே நிமிஷம் இருங்க. அது அவங்களே கேளுங்க. நான் ஒண்ணு மறக்க சொல்றேன். நீ என்ன வேணா போட்டு, நான் ஒண்ணு ISIS இல்ல. நான் வந்து PFI கிடையாது. எனக்கு எந்த பயமும் கிடையாது. அது ஊடகத்தை பார்த்து சொல்லுங்க. எதை வேணா போட்டு, எனக்கு கவலை இல்ல. சும்மா இதே உடான்ஸ் விட்டு போகாதீங்க. ஸ்ரீராம் கார்கே இப்போ 2006 பத்தி பேசுற. 2006ல வந்து ஆட்சியில இருந்தது செல்வி ஜெயலலிதா. செல்வி ஜெயலலிதாவால மெஜாரிட்டியை பெற முடியவில்லை. இந்த வித்தியாசம் தெரியாதவர்களை நீங்க விவாதத்துக்கு கூப்பிட்டு இங்க வச்சுக்கிட்டு அதையும் இதையும் கம்பேர் பண்ணி சவால் விட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு மோசமான ஆட்களை, ஒன்றும் தெரியாதவர்களை பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்னு சொல்லி உங்களுடைய சேனலுடைய கருத்தை நீங்க தாழ்த்தி கொள்ளாதீங்க. சோ அது ஒரு விஷயம். இது ஒரு விஷயம். இப்ப நான் அடுத்து வரேன். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இல்ல கார்கே இருங்க, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொன்னு என்ன அப்படின்னா, பாஜகவுல இருக்கவங்க எல்லாமே வந்து ராபிட் ஹிந்துத்துவா ஃபாலோ பண்றவங்க. அயோத்தியில இருக்கக்கூடிய இந்துக்களை திட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். இப்போ 4% இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தவர்களையும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு, பழங்குடியின மக்களுக்கு ரிசர்வேஷனை உயர்த்தக்கூடியவர்களுக்கு பாஜக ஆதரவாக செயல்படுது, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா பாஜகவுடைய ஓட் பேஸ் கரைஞ்சு போயிடும். நான் சொல்றேன், 5 வருஷம் இருக்கட்டும், ஆட்சியிலே இருக்கட்டும், இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய ஓட் பேஸ் என்ன ஆகுதுன்றத பாப்போம். ரொம்ப நல்லது. 6 மாசத்துல சூட்சமம் சார், 6 மாசத்துல நம்பரை மேனிபுலேட் பண்ணிட்டா. இல்ல ஒரு கட்சியே வந்து இணையுதுன்னு வைங்க, 32 தான் சார் எக்ஸ்ட்ரா தேவை. சார் கார்கே, அதுதான் சொல்றேன், இந்திய மக்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஆணவ போக்குக்கு தான் நெத்தியடி பதில். அராஜகமாக ஆணவமாக பேசிய அமைச்சர்கள் 20 பேரை வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க இந்திய மக்கள். நீங்க செய்தீர்கள் என்றால் தொடர்ந்து வரக்கூடிய தேர்தல்கள்ல இந்திய மக்கள் பட்டை நாமத்தை சாத்துவார்கள். 16 அமைச்சர்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அது சாதாரண விஷயமா? மோடி 4.5 லட்சம் ஓட்டுல இருந்து 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசம் குறைஞ்சிருக்கு. அது சாதாரண விஷயம். அவங்க திமுக தலைவர் ஒரு தடவை 700 ஓட்டுல ஜெயிச்சாரு. அது அப்ப திமுக தலைவருக்கு செல்வாக்கு போயிடுச்சு, ஒத்துப்பாரா? அதெல்லாம் எலெக்ஷன்ல இல்லைங்க. அவர் சொன்னார் 2006ல. அவர் கேட்ட கேள்வி வேற. 2006ல மைனாரிட்டி கவர்மெண்ட் வரும்போது நீங்க என்ன சொல்லிருக்கணும்? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தாலும் மக்கள் எனக்கு மேண்டேட் கொடுக்கல, நான் ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்லல. அது விட்டுருங்க. இன்னொன்னு சொன்னாரு, கூட்டணி ஆட்சி வச்சிருந்தாங்க. அப்ப EVK செல்வன் என்ன சொன்னாரு, இங்க கூட்டணியில இங்க வச்சிருக்கீங்களே, நாங்க மேல உங்களுக்கு கூட்டணி கொடுத்துருக்கோம், காங்கிரஸ் திமுக இடம் கொடுத்துருக்கோம், 11 பேர் கொடுத்துருக்கோம், நீங்க கீழே கொடுங்களான்னு கேட்டாரு. கூட்டணி எல்லாம் அங்க மட்டும் தான், இங்க கிடையாதுன்னாரு. ஆனா மோடி அவர்கள் 2014 திமுக கொள்கையில் ஒன்று, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தப்பு மாநில சுயாட்சி தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. திராவிட சித்தாந்தம் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு அவரு. மாநில சுயாட்சி நடத்துறீங்களா, தானே ஃபுல்லா வரணும், அங்க எல்லாரும் சேர்ந்து ஆளணும், இதான் கட்சி. இங்க மைனாரிட்டில இருக்கும்போது ஒருத்தனுக்கு கொடுக்க கூடாதுன்னு எங்குமே கிடையாது. ஆனா அப்ப சொன்னது அவர் என்ன தெரியுமா, நான் இங்க கொடுக்க மாட்டேன், ஆனா அங்க கொடுத்தே ஆகணும். நீங்க யாரு பதவி வேறின்றது இப்ப கேட்டுங்க. அவர் 4% சொன்னார்ல முஸ்லீம் இதுக்கு. நான் திருப்பி சொல்றேன், கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. 2 வாரத்துக்கு முன்னாடி கல்கட்டா ஹைகோர்ட் குவாஷ் பண்ணிடுச்சு. கொடுத்த இடஒதுக்கீடு தவறுன்னு கல்கட்டால கொடுத்தது தவறுன்னு சொல்லி, அதே மாதிரி சந்திரபாபு முற்றிலும் மத ரீதியா கொடுக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், சந்திரபாபு நாயுடு ஸ்டேட்ல கொடுத்தாருன்னா கொடுக்கட்டும், அதுக்கு உண்டான கிளாரிட்டி என்னன்னா அந்த ஹைகோர்ட் கொடுக்கும். நான் இருக்க வரைக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு பிரதமர் சொல்றாங்க. சந்திரபாபு நாயுடு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்க மாட்டோம், ஸ்டேட் கவர்மெண்ட்ல கொடுத்தீங்கன்னா நீங்க பிரச்சனை இல்ல, டெஸ்ட் பண்ணுங்க. நாங்க இப்போ சொல்றேன், கோர்ட் நிக்காது, எந்த கோர்ட்லயும் அது நிக்காது. ஓகே, கேட்கலாம். இந்த சூழல்ல எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. திரு இப்ராஹிம் அவர்கள்ட்ட அவங்க அமைச்சர்கள் சொல்லிட்டாங்க, துறைகள் சொல்லிட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுதா? இன்னும் வந்து ராகுல் தான் வருவார் அப்படின்ற கேள்வியோட தான் அது நிக்குது. கண்டிப்பாக வாய்ப்பில்லை. என்னது, கண்டிப்பாக எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தான் பதவியேற்பார், இல்லை மாற்று கருத்து இல்லை. காரணம், எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டி, காரிய கமிட்டி சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க தலைவராக இன்னைக்கு ராகுல் காந்தி திகழ்ந்து வர்றதுனால தான் நரேந்திர மோடி வர்சஸ் ராகுல் காந்தின்றதான் இந்த முறையை நெரேட்டிவே பாஜகவினரை செட் பண்ணாங்க. நம்ம செட் பண்ணல, இந்திய நாட்டு பிரதமர் செட் பண்ணாங்க, உள்துறை அமித்ஷா அவர்கள் செட் பண்ணாங்க. யாரு ராகுல் அப்படின்னு கேட்டதுக்கு தான் ராகுல் காந்தி யார் என்பதை இன்றைக்கு இந்திய நாட்டு பிரதமருக்கு தெல்ல தெளிவாக ராகுல் காந்தி அவர்கள் காட்டியிருக்கிறாரு தன்னுடைய வாக்கு வங்கி மூலமாக. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை 2 தான். நீங்கள் இந்த முறை மைனாரிட்டி பாஜக தான் அப்படின்றத நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம்.
அதை தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்பது இன்றைக்கு என்ன சட்டத்தை நீங்கள் பில்லை கொண்டு வந்தீங்கனாலும் ராஜ்யசபாவில் உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கா? உங்களால் ராஜ்யசபாவில் நீங்கள் பில்லை பாஸ் பண்ணிட முடியுமா? வாட்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த் இன் ராஜ்யசபா அப்படின்னு பார்க்கும்போது என்டிஏ சார்பாக 119 தான் இருக்குது, அது கூட்டணியில். சரியா? அப்போ தேவைப்படுற மேஜிக்கல் நம்பர் வந்து 123. இந்த முறை அதிமுக கூட்டணியில் கிடையாது, ஒய்எஸ்ஆர் கூட்டணியில் கிடையாது, இருக்கிற எல்லா கட்சிகளும் வெளியே இருக்குது. அப்போது இந்த முறை எந்தெந்த சட்டங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்தாலும் இந்த முறை ராஜ்யசபாவில் இவர்கள் அந்த சட்டத்தை எல்லாம் பாஸ் பண்ண முடியாது. அது காலாவதியான சட்டமாக தான் மாறும். இதே மக்கள் விரோத சட்டமாக இருந்தால், எக்ஸாம்பிள் சிஏஏ, அக்னிவீர் திட்டம், இதை தாண்டி எந்தெந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே இவங்க வந்து மறுபரிசீலனை செஞ்சு கொண்டு வந்தாலும் சரி, இந்த முறை காங்கிரஸ் எந்த நிலைப்பாடு எடுக்கிறதோ அந்த நிலைப்பாடுக்கு இசைந்து போகக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கு பாஜகவுக்கு இருக்கிறது. இதை மாற்றியெல்லாம் பேச முடியாது. இதை தாண்டி நேரடியாக ஒரே ஒரு கேள்விதான். வெங்கைய நாயுடு அவர்கள் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தபோது 14வது நிதிக்குழுவில் அன்றைக்கு அருண்ஜேட்லி அவர்கள் நிதியமைச்சராக இருந்தார். அன்றைக்கு தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார், ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வரிக்க முடியாது, அது சிறப்பு அந்தஸ்து கூறுறதுக்கான எந்த உரிமையும் தார்மீக அடிப்படையில் இல்லை என்று அன்றைக்கே இருந்த நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் கூறிவிட்டார். இதை இன்றைக்கு பகிரங்கமாக நேரடியாக சந்திரபாபு நாயுடுமோ மக்களிடத்திலேயே பாஜக சொல்ல தயாரா இருக்கா? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இன்றைக்கு ராஜ்யசபாவில் உங்களுடைய அதிக பெரும்பான்மையாக 119 இடம் தான் வச்சிருக்கிறீங்க. 123 இடம் இருந்தால் தான் இங்கே நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையிலிருந்து மக்களவையிலிருந்து மாநிலங்களவைக்கு சட்டத்தை ஏற்ற முடியும். அப்போ இன்றைக்கு நீங்கள் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கூட்டணி கட்சியை கையேந்தியும் அதே நேரத்தில் காங்கிரஸோடைய சுமூக நிலை இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த முறை சட்டத்தை ஏற்ற முடியும். இந்த காரணத்திற்காகத்தான் இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டது. மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கக்கூடிய பாஜக அரசியலமைப்பை சட்டத்தை மாற்ற நினைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த இந்திய நாட்டு பிரதமர் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ராகுல் காந்தி என்ற ஒற்றை மனிதர் இன்றைக்கு அரசியல் சாசன புத்தகத்தை நரேந்திர மோடி கையில் தொட்டு கும்பிட வைத்தார் அல்லவா? இதுதான் இந்திய கூட்டணி கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு பாயிண்ட், ஹெக்டே அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு, 400 சீட் எடுத்திருந்தா நாங்க மாத்திடுவோம், அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம்ட்டு. நீங்க எப்படி மாத்துவீங்க? இந்த முறை நீங்க மக்கள் விரோதமாக இருக்கக்கூடிய எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி, எதிர்கட்சியாக நின்று இந்தியா கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பலத்த குரலை நாடாளுமன்றத்தில் எங்களோட ராகுல் காந்தி எடுத்து வைப்பார். அதுல மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. ஓகே திரு குமரகுரு, ராஜ்யசபால இன்னைக்கு வந்து பாஜக பெரும்பான்மை இருக்கா? இல்ல பெரும்பான்மை கொடுத்துட்டு இருந்தவங்க இன்று உங்களோட கூட்டணி இல்லை. அதை தாண்டி பிரதமரே தன்னுடைய பல நிலைப்பாடுகளை மாத்திருக்காரு. இப்போ பிரதமர் வரப்போ முன்னாடி செங்கோல் எடுத்துட்டு வந்தாரு, இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு அரசியலமைப்பு சாசனம் எடுத்துட்டு வராங்கன்னு சமூக வலைதளங்களில் பரவிய செய்திகளை பார்த்தீங்க. இன்னொன்று, ராமர் கோவில ஜெய் ஸ்ரீராம் சொன்ன பிரதமர் இன்னைக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லலை அப்படின்ற விமர்சனங்களை பார்க்குறீங்க. இந்த மாற்றத்தெல்லாம் இந்தியா கூட்டணியோ இல்லை இந்த நம்பர்ஸோ கொடுத்துருக்குன்னு பார்க்கலையா? நேத்து நீங்க எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க பார்த்து, நேத்தியே எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருந்தீங்க? எலெக்ஷனுக்கு அப்புறம் இல்லைங்க, கான்ஸ்டிடியூஷன் தான் அவர் எப்பவுமே கும்பிட்டு தான் எல்லா வேலையும் எப்பவுமே ஆரம்பிப்பாரு. அதுக்கு 14 உள்ள வரும்போது பார்லிமெண்ட்ல காலில் விழுந்து வந்தார். அதெல்லாம் இவங்க இப்ப புதுசா எல்லாம் வந்து இவருக்குலாம் பாடம் எடுக்க வேண்டாம். அவர் இப்ராஹிம் அவர்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், அவங்க மறந்துருப்பாங்க. காமராஜர் ஒருத்தர் இருந்தார் தலைவர் அவங்க கட்சியில, அவர் சொன்னார், அவர் மறந்துருப்பாங்க. அவர் சொன்னார், எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் 6 மாசத்துக்கு விமர்சிக்க கூடாது, அவங்கள பார்ப்போம், அவங்க எப்படி இருக்கு செயல்திறன் பார்த்தாரு. வந்து 4 நாள் ஆகல, அவங்க ஆசையெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி இது நடக்காது இது நடக்காது இது நடக்காதுன்னு ஜோஷிங் சொல்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்சம் நான் என்ன சொல்றேன் எல்லாம் ரைட். ஒரு கேள்வி கேட்கலாமா குமரகுரு சார்? ஒரே ஒரு கேள்வி சார் கேட்கலாமா? கேட்டுங்க சுருக்கமா. ஒரே ஒரு கேள்வி. சரி, த வின்னர் கம் செகண்ட் அப்படின்ற இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா சார்? அந்த டயலாக் ஏத்துக்கிறீங்க, இரண்டாவது வருபவர்கள் தான் வெற்றியாளர்கள், இந்த கருத்து நீங்க ஏத்துக்கிறீங்களா சார்? எதுல சொல்றீங்க? அதாவது இந்திய நாட்டில் நாடாளுமன்றத்தில் 2ஆம் இடம் பிடிப்பவர்கள் தான் மெஜாரிட்டியாக 2ஆம் இடம் பிடிப்பவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்ற கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீர்களா? அதையே ஏத்துக்கணும்னு கேட்கிறேன். முதலிடம் பிடிக்கிறது தானே வெற்றியாளர்.
எல்கே அத்வானி அவர்கள் 1989ல பாஜக 88 இடங்களை வென்ற போது தெள்ள தெளிவாக சொன்னார், the second comes the party is the winner party அப்படின்ட்டு. அப்ப இன்றைக்கு அவருடைய டயலாக் போலவே the history repeats. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தான் நீங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வச்சுக்கலாம். நீங்க மறந்துட்டீங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க பாரு காமராஜர். நான் சொன்னது 6 மாசத்துக்கு விமர்சிக்காதீங்க நான் சொன்னா. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலங்க. காமராஜரை கொண்ட காமராஜரை கொல்ல சதி செய்யறது என்ற முயற்சி எல்லாம் பழைய கதைங்க. சும்மா அதே போய் சொல்லாதீங்க. அதெல்லாம் கிடையாது. ஆட்சி காமராஜருடைய ஆட்சி வரக்கூடாது. அதெல்லாம் மாற்றி பேச முடியாது. நான் கேட்கக்கூடிய கேள்வி ரெண்டாவது வந்தால் நாங்க அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத ஒருத்தவரை இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை அவர் எங்க மதிக்காம இருந்தாருன்னு கேக்குறாங்க சார். ராகுல் காந்தி எங்க மதிக்காம இருந்தாருன்னு கேக்குறாங்க. அரசை கலைத்த ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி. சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் 370 ஆர்டிகல் எடுத்தீங்களா சார்? சட்டமன்ற தேர்தல் நடத்திட்டீங்களா? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 370 ஆர்டிகல் எடுத்தீங்களா? சொல்லுங்க பேசுறீங்களா? சட்டமன்ற தேர்தல் நடத்திட்டீங்களா? அத சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்ல 1 இயர்க்குள்ள நடத்துங்கன்னாங்க. 1 இயர் செப்டம்பருக்கு மேல தான் வரப்போகுது. நீ கவலைப்படாதீங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம். இருங்க, செங்கோல் எடுத்துட்டு போகும்போது செங்கோல் மட்டும் பார்க்காதீங்க. செங்கோல் எடுத்து வச்சுட்டாங்க, கான்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டு வச்சாரு, தொட்டு தான் கும்பிட்டாரு. நீங்க புதுசாக தேசபக்தியெல்லாம் எங்களுக்கு அவங்க பாடம் எடுக்க வேண்டாம். நான் கேட்டது ஒரே வேலை தான். இடபிள்யூஎஸ் நீங்க ஆதரிச்சிங்க காங்கிரஸ், இங்க திமுக எதிர்க்குது. சரவணன் பாணியில சொன்னா திராணி இருந்தால் தெம்பு இருந்தால் நீ எதுக்கு ஆதரிச்சிங்க, என் கூட வராதின்னு சொல்ல முடியுமா? ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்காதா? வைகோ அவர்கள் இந்த இப்ப இருக்கிற முதல்வரை பத்தி பேசுனது சொல்ல முடியுமா? சபையில சொல்ல முடியுமா? இதையெல்லாம் தாண்டி தானே இருந்தீங்க. நீங்க மட்டும் 1989 84 இவர் பேசினாருன்றீங்களே, நான் முந்தானத்து பேசுனது சொல்லட்டுமா? ஒவ்வொருத்தர் பேசுனதும் அரசியல். இப்போ கெஜ்ரிவால் என்ன சொன்ன நேத்து? கெஜ்ரிவால் சொல்லிட்டாரு இந்தியா கூட்டணி முடிந்து விட்டது, இனிமேல் இங்க வந்து டெல்லியில எங்க 2 பேர் தனித்தனி தான் நிப்போன்றாங்க. நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? ஜோக் பண்ணீங்க, உள்ள அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க, அவர் பெயில்ல விடுறாங்க. முதல்ல கூச்சிட்டு வெளில போனது யார் தெரியுமா? காங்கிரஸ்காரங்க. தர்மம் வென்றதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? சிபிஐ கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? காங்கிரஸ். இந்த ஒரு கேலிக்கூத்தான ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களை பார்த்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். உங்க ஒரு கேள்விக்கும் பதில் கிடைக்கும். நாடாளுமன்றம் இல்ல, பாராளுமன்றம் இல்ல, எல்லா ராஜ்யசபால இருந்து எல்லாமே நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். நிறைவேற்றாத போது இங்க இருந்து உட்கார்ந்து நிறைவேற்றுவீங்க. ஆனா முன்பு மாதிரி நிறைவேற்ற முடியாது. ஜாயின்ட் பார்லிமெண்ட் நடத்தி நம்பர்ஸ் மேனிபுலேட் பண்ண முடியாது. அதை தாண்டி அவர் சொல்றது கொஞ்சம் வந்து கரெக்டா அன்னைக்கு தேதி எல்லாத்தையும் பிரசன்ட் பண்ணலைன்னா ஒரு மசோதா தோற்று போக கூட, மக்களவையில தோற்று போக வாய்ப்பு இருக்கு சார். ரைட், நடந்திருக்கா? உங்க ஆசை அப்படியே இருக்கட்டும். 91 தடவை கலைச்சிங்களே, 356 வச்சு இப்ப கலைக்க முடியுமா? இப்ப நான் கேள்வி கேட்டா சொல்லுவீங்க அது நடந்து முடிஞ்சது சார், விட்டுருங்க சார். நீங்களே போன ஆட்சியில் என்ன நடந்தது இப்ப எது கேக்குறீங்க? இப்ப ஆட்சி எப்படி நடக்க போகுது? இனிமேல் பாருங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ஒண்ணுமே நடக்காம கிரிப்பிள் ஆயிடுன்றீங்க. நடக்காது, எல்லாமே சிறப்பா நடக்கும். பாருங்க, பழைய மாதிரி நடக்கும், சிறப்பா நடக்கும்ன்றார் திரு சரவணன். இல்ல, அது அவருடைய ஆசை. அந்த ஆசை வந்து நிறைவேறுவதற்கான வாய்ப்பு வந்து கிடையாது. பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்தியால இருந்து அலைஸை புடிக்கிடுவாங்க அப்படின்னீங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஏக்நாத் ஷிண்டேவோட ஃபேக்ஷனும் அஜித் பவார் ஃபேக்ஷனும் அங்க வந்து எங்களுக்கு வந்து கேட்ட இதை கொடுக்கல. ஏற்கனவே நான் வந்து கேபினெட் மினிஸ்டரா இருந்திருக்கேன், எனக்கு வந்து எம்ஓஎஸ்ஆ கொடுத்துருக்காங்க, நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்ஷனுக்கு என்ன சொல்லிட்டாங்க? மகாராஷ்டிரால நீங்க ஏற்கனவே சீஃப் மினிஸ்டர், இதை விட தாண்டி ஒன்றும் கிடையாது உங்களுக்குட்டாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய 10 எம்பிக்கள் அங்க ஊசலாடி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்படித்தான் இது போகுது. இவங்க என்னன்னா டஃபா நாங்கள் வந்து பாஜக வந்து இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா போஸ்டரிங். என்ன போஸ்டரிங் அப்படின்னா, நாங்கள் வந்து எந்த ஆனாலும் எதையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு வந்து எங்களுடைய கட்டுப்பாடு முக்கியம், எங்களுடைய இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியை விட்டுவிட போகிறார்கள். இவ்வளவு முறுக்கோடு கூட்டணி ஆட்சியெல்லாம் நடத்த முடியாது, அதற்கு வாய்ப்பு கிடையாது. அந்த அளவுக்கு திறமை படைத்தவர்கள் யாருமே அங்க கிடையாது. இப்ப இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, இந்த திறமையற்ற அமைச்சர்களை வைத்து தேர்தலை சந்திச்சதுக்கு தான் இந்திய மக்கள் வந்து சவுக்கடி கொடுத்து மெஜாரிட்டி கிடையாது போடா அப்படின்ட்டாங்க. இப்ப திருப்பி அதே அமைச்சர்களை கொண்டு போய் நிறுத்தி விட்டுட்டு இவர்கள் வந்து நாங்கள் வந்து இப்படியே இருக்கோம் அப்படின்னா மக்களை வந்து எவ்வளவு எளிதாக எடை போட்டுக் கொண்டு இருக்கிறது பாஜக. இல்ல இந்த இடத்துல இல்ல அந்த அமைச்சர்களுக்கு பொறுப்பு மாத்திரால் நீங்க திட்டுவீங்க தானே? ஏன் வந்து நிர்மலா சீதாராமனுக்கு நிதித்துறையை மாத்துறீங்கன்னு கேட்பீங்கல்ல? இல்ல என்னன்னா ஒரே கேள்விதான், மீண்டும் ஒரே கேள்வி.
நீங்கள் வந்து சிறப்பாக செய்திருந்தீர்கள் அப்படின்னா நீங்க கிளைம் பண்ண மாதிரி ஒரு போகஸ் எக்ஸிட் போல போட்டீங்க. 360 370ன்னு சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணி அதுல பணம் சம்பாதிச்சது யாரு அப்படின்றது இன்னும் தெரியல. இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா இந்த ஆட்சியே வந்து மிகப்பெரிய 2 மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் ஊழல்கள்ல வந்து தொடங்கி இருக்கு. ஒண்ணு வந்து எக்ஸிட் போல் ஸ்கேம். திரு அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ஷேரை வாங்க நான் வாங்கினவெல்லாம் தலையில துண்ட போட்டு போயிட்டான். 4ஆம் தேதி 30 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு. யார் காரணம் இதற்கு? அதற்கான காரணமானவர்களை கண்டுபிடிச்சிட்டாங்களா? காரணமானவர்களுக்கு என்ன சொல்ல போகிறார்கள்? 1ஆம் தேதி வந்து பாஜக 350 சீட்டு செய்க போதுனாங்களே, எங்க போச்சு அது? அடுத்து இப்ப நீட் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியாக உருவெடுத்திருக்கிறது பாஜகவிற்கு. இந்தியா முழுக்க நீட்டுக்கு எதிராக நம்ம வந்து திமுகவில் இருந்து தொடர்ந்து நீட் வந்து ஒரு அரக்கன், நீட் இருந்த அந்த கொடிய அரக்கனை விலக்குவோம்னு சொல்லி கொண்டிருந்தோம். இன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டே என்ன சொல்றாரு? மகாராஷ்டிரா அரசு உச்ச நீதிமன்றத்தை நாடும் அப்படின்றாரு. உங்களுக்கு தான் ஒரு தேர்வு நடத்துவதற்கான எந்த விதமான ஒரு திறமையும் இல்லையே. அதனாலதானே இப்படி ஒரு 67 பேர் 720 மார்க் வாங்கியிருக்காங்க. அதுல இருந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து நெஞ்சத்தை பதைக்க வைப்பதாக இருக்கிறது. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில ஃபெயில் ஆன ஒரு பெண்மணி, ஒரு குழந்தை 705 மார்க்கா நீட்ல. எப்படி வந்துச்சு இது? இது பாஜகவுடைய திறமையற்ற காரணம் தானே. ஒரு நுழைவு தேர்வை கூட இவர்களால் நடத்த முடியல. ஆனா அதே அமைச்சர்கள் கண்டினியூ பண்ணுவாங்களா? என்ன ஒரு கொடுமை! இப்படி இந்தியாவை தொடர்ந்து சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக ஆட்சி 6 மாசத்துக்கு மேல தாங்காது. ஒரே செகண்ட் முடிச்சிடுறேன். சொன்னார்ல 2009 டெல்லியில போய் உட்காந்துட்டு இருக்கும்போது ஆஸ்கர் பெர்னாண்டஸும் பிரணாப் முகர்ஜியும் 4 தடவை ஷட்டில் பண்ணாங்க. டெல்லி ஹவுஸுக்கும் தமிழ்நாடு ஹவுஸுக்கும் சோனியா காந்தி வீட்டுக்கும். எதுக்கு தெரியுங்களா? இவ்வளவு கூடு, இத்தனை சீட்டு கொடு, இத்தனை மந்திரி கொடுன்னு. இப்போ ஒரு இடத்துல கூட அது மாதிரி நடக்கல. அந்த நடக்கலன்னு சொல்ல போறீங்களா? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க, 2வது நாள் எனக்கு வேண்டான்னு போறது இல்லைங்க. உட்காந்துக்கிட்டு வா இது எனக்கு கொடு. 2 நாள் நடந்தது, பார்கெயின் நடந்தது. இது மாதிரி எதுவுமே இல்லை. நேரா வந்தாங்க, பதவி பிரமாணம் எடுத்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த கோவத்துல இவங்க பதவி ஆசை இவங்க கேட்டு இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, அவங்க ஏன் சார் அவங்க போனாங்க? வேண்டான்னு போறதை விட்டுருங்க. உட்காந்து இதை கொடுத்துதான் தீரணும்னு கேட்டது யாரு? டிஆர் பாலு. முடியாது சொன்னாங்க. வெளியில வந்துட்டு அவுட் சைட்ல சப்போர்ட் பண்றேன்னு சொன்னது யாரு? 2வது நாளைக்கு கூப்பிட்டு டெலிகம்யூனிகேஷன் கொடுத்தது யாரு? பார்கெயின் பண்ணது யாரு? உலகத்துக்கே தெரியும். அப்பதான் இலங்கையில 1.5 லட்சம் பேர் கொண்டவங்க. இல்ல கார்கே, ஒரே நிமிஷம் கார்கே. என்னன்னா என்னன்னா பாவம் புதுசா ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இவர்களுடைய இந்த பதைப்பு, இவர்களுடைய பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு புரியுதா? ஆட்சிக்கு வந்த உடனே கூட இவர்களால என்ன செய்ய போகிறோம், என்ன செய்வோம்னு சொல்ல திறமையற்று 2009 இது நடந்துச்சு பாத்தீங்களா? 2010 நடந்துச்சு பாத்தீங்களா? ஐயா, இப்படி பேசினதுக்கு தான் இந்தியா மக்கள் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்திருக்கிறார்கள். திருந்தி என்ன பண்ண போறேன்னு பேசுங்க. 400 நீங்க எதிர்க்கட்சிகள் மேல உட்கார்ந்து பார்க்கணும். அதெல்லாம் பேசிட்டோம். ஆனா பாஜகவுக்கு இருந்த வாக்குகள்ல குறைவு ஏற்பட்டிருக்கு, சரிந்திருக்கு. இல்ல 0.38% கம்மியா இருக்கு, குறைஞ்சிருக்கு, சரிவு இருக்கு, எல்லாம் ஒண்ணுமே இல்ல. 8% சரிஞ்சிருக்கு. அவங்கள கேளுங்க. தமிழ்நாட்டுல நீங்க 14 பேரை கூட்டணி வச்சு நீங்க 40 வின் பண்ணி 8% ஏன் குறைஞ்சது அவரை பார்த்து கேளுங்க. சீட் சரிஞ்சிருக்கு, 63 சீட் சரிஞ்சு அது மேல கீழ தாங்க போயிட்டு வரோம். அது என்ன பெரிய விஷயம்? மாத்த மாட்டேன். அதே மினிஸ்டர் அதே துறை அப்படினா மக்களுடைய மேண்டேட்டுக்கு எதிராக இருக்காங்க. இவரோட கூட்டுங்க. இவர்தான் சர்டிபிகேட் கொடுப்பாங்களா என்ன? கோவிட்க்கு அப்புறம் இது 5வது இருந்து 3வது எக்கானமி எடுத்து வந்தது இந்த நிதி அமைச்சர்கள் தோல்வி விட்டுறாங்க. அப்பதாங்க இருக்கும். மக்கள் எதுக்கு 3வது வாட்டி கொடுக்குறாங்க? நாடு நல்லா இருக்குனால 3வது வாட்டி கொடுக்குறாங்க. ஏங்க இவங்க வந்து வீரவசனம் பேசுறாங்கல்ல, தெம்பு இருந்தால் திராணி இருந்தால். ஏன் இன்னைக்கு இப்போ டிகே சிவகுமார் மேகதாதுல நான் அணை கட்டுவேன்றாரு. நம்ம காங்கிரஸ் ராகுல் காந்தி சொல்லுவாரா? தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் நாங்கள் கட்டுவோம். இல்லனா திமுக முதலமைச்சர் கேரளாவை பார்த்து தெம்பு இருக்கா திராணி இருக்கா முல்லை பெரியார் நீ கட்டிப்பார்னு சொல்லுவாங்களா? அந்த தெம்பு திராணி எல்லாம் அவங்களுக்குள்ள வருமா? இல்ல ஒரு வார்த்தை தான். அப்ப கூட்டணிக்கு மட்டும் ஒரு நேரா போயிடுவார் டெல்லிக்கு முதலமைச்சர். ஆனா இந்த தண்ணி பிரச்சனை எல்லாம் வந்தா வச்சுக்கோங்க, கடிதம் எழுதியிருக்கிறார் முதலமைச்சருக்கு, கடிதம் எழுதியிருக்கிறார். நேரா போய் பார்க்க வேண்டியதானே? தமிழ்நாடு மக்கள் பிரச்சனைங்க. அப்பெல்லாம் கடிதம் எழுதினா போருமா? செந்தில் பாலாஜி ஊழல் வழக்கு உள்ள இருக்கும்போது அமைச்சர் தொடர்ந்தார். சொல்லிடுறேன், அந்த தெலுங்கு திராணி எல்லாம் டிகே சிவகுமார் கூட போய் கேளுங்க. குற்றம் சாட்டுறாரு.
இல்ல, இல்ல, ஒரு நிமிஷம். இன்னும் ஊழல் செந்தில் பாலாஜி இல்ல, 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 செந்தில் சார், பாலாஜி நிரூபிக்கப்படல. இல்லைங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் தப்பா சொல்லல. ஊழல் குற்றச்சாட்டில் உள்ள இருக்கிறவரு மினிஸ்டர் கண்டினியூ ஆக கூடாதுன்னும் போது ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் தி சிஎம் யார் சொன்னது? யார் சொன்னது? இங்க ஏங்க திருப்பி பொன்முடி கொடுக்குறீங்களே, ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் சிஎம் அப்படி யார் சொன்னது? திமுக. இது ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் பிஎம். திருப்பியும் கொடுப்பாரு, 10 தடவை கொடுப்பாரு. அது யாரும் கேட்க ரைட்ஸ் கிடையாது. சரி, ஓகே. இறுதி கருத்து ஒரே வார்த்தை இப்ராஹிம். வரவர் சார், இப்ராஹிம். சார், அதாவது இவங்க பேசுனாங்கல்ல, இது யாருமே அதிகாரம் கிடையாதுன்ட்டு. அதிகாரம்லாம் இவங்க பேச முடியாது சார். சார், இவங்கனால இன்றைக்கு அதே உங்கள்ட்ட ராஜ்யசபால மெஜாரிட்டி இருக்கா? இல்ல, ஒரு நிமிஷம். அதே துறைய அதே நான் கேக்குற சிம்பிள் क्वेश्चन சார். இல்ல சார், நான் ஒரே ஒரு क्वेश्चन தான் கேக்குறேன். நீங்க இந்த முறை ஆட்சியில இருக்கீங்கல்ல, சட்டத்தை எல்லாத்தையுமே பில் எல்லாம் நீங்க ராஜ்யசபால பாஸ் பண்றீங்களா? உங்கள்ட்ட மெஜாரிட்டி இருக்கா? கேள்வி கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. உட்கார்ந்திருக்காங்கல்ல, பதில் சொல்லுங்க சார். இல்ல, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்கனால ராஜ்யசபால இங்க லோக்சபால பாஸ் பண்ணுவாங்க, ராஜ்யசபால உங்கனால பாஸ் பண்ண முடியுமா? இதுக்கு திராணி எந்த நோக்கத்தோட வராங்க சார்? இல்ல சார், காங்கிரஸ் எந்த நோக்கத்தோட இருக்கு சார்? மக்களுக்கான பில்ல நாங்க பாஸ் பண்ண விட மாட்டோம். நீங்க தைரியமா சொல்லுங்க. உங்கள்ட்ட இருக்கிற நம்பர் இது நம்ம நாடு. முடிச்சுங்க. நம்பர் பேசுறேன். இங்க பாருங்க, ஒரு சரிங்க. ஸ்ரீராம், ஒன் செகண்ட், நான் சொல்றதுக்கு மட்டும் இங்க பாருங்க. நீங்க காங்கிரஸோட உண்மையான சொரூபம் பாத்துக்கோங்க. நாட்டின் வளர்ச்சியை நாங்கள் தடுப்போம்னு சொல்றாங்க உட்கார்ந்து. அதான் நம்பர் இல்லன்ற. இல்ல, ஒரு சரிங்க. இல்ல, நான் ஒரு क्वेश्चन. ஸ்ரீராம் வந்து என்னைக்கு அரித்மெட்டிக் கால்குலேஷன்ல கரெக்ட்டா பேசுறாங்க. என் கேள்வி ரொம்ப சிம்பிள். நான் கேக்குறது, உங்கள்ட்ட நாங்க வந்து இன்றைக்கு என்டிஏ கூட்டணி லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் அட் அ டைம்ல எல்லா பில்லையும் பாஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி உங்களால இன்றைக்கு சொல்ல முடியுமா? நோக்கம் என்ன? அந்த மாதிரி சொல்றதுக்கான நோக்கம் என்ன? உங்களை நாங்கள் விடமாட்டோம், நாட்டின் வளர்ச்சியை தடுப்போம்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. அதுதான் உங்க நோக்கமா? அந்த நோக்கத்தை நீங்க சொல்லுங்க. எதிர்க்கட்சி எப்படி ஆதரிக்கும்? மக்கள் விரோத சட்டம் பில் வைஸ் போடுங்க. உங்களுக்கு வேணுங்கிறது அந்த பில்ல எதிர்க்கட்சியை ஆதரிக்கணும்னு சொல்றீங்க. பார்லிமென்ட் கூடட்டுங்க, கவலைப்படாதீங்க. 2014 இதே ஏதாவது சொல்லிட்டே தான் இருக்கணும். சரவணன் எழுதி கருத்து ஒரே வரி. சரவணன், இப்போ கேக்குறேன், தெம்பும் திராணியும் இருந்தால் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட். தெம்பும் திராணியும் இருந்தால் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வாங்க. தெம்பும் திராணியும் இருக்கும் என்றால் டீலிமிட்டேஷன் கொண்டு வாங்க, பாப்போம். அதற்கு தான் மக்கள் வேட்டு வைத்திருக்கிறார்கள். போகல செயல்படக்கூடாது என்பதற்காக அடிக்க கூடாது. மக்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். இப்ராஹிம் அவர்கள் சொல்லிக்கிறேன், 2014 வரும்போது கொஞ்ச நேரத்துக்கு இல்ல, கொஞ்ச நாளைக்கு அந்த வந்து மெஜாரிட்டி இல்லாம தான் இருந்து, ஆனா மெஜாரிட்டியை நாங்க கொண்டு வந்தோம். நான் ஒரே ஒன்று சொல்றேன், காங்கிரஸ் திமுகவும் இங்கெல்லாம் பேசுறதோட நல்ல ஜோசியம் பாருங்க. டெய்லி இது இந்த ஆட்சி நிக்குமா நிக்காதா, சூழல் நல்லா இருக்கா, மேடு நல்லா இருக்கான்னு பாத்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாதுன்னு பிரச்சாரம் பண்ணது பாஜக. பார்க்கலாம். உள்ளேயும் வெளியேயும் இருக்க போகிறதான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். 5 ஆண்டுகள் ஆட்சி, எதிர்க்கட்சிகளையும் தாண்டி கூட்டணி கட்சிகள் சவாலா, பொறுத்திருந்து பார்க்கலாம். வாதத்தில் கொண்ட சிறப்பு அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.